ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சோலாவில் வீட்டில் தான் ட்ரையல் பார்க்கணும். உங்களுக்கு முன்னாடி அனிமேஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அனிமேஸ் போடணும்னு சொல்லணும்னா நான் எல்லா அனிமையாகவும் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சிலை இருக்கிற இடத்துக்காக போயிருப்பார். அந்த சிலை இருக்கிற இடத்துல நமக்கு கிடைக்கல, அதனால் அதுக்கு எடுத்து திரும்ப பார்க்கணும். இந்த சோலாவில் வந்து ஸ்டார்ட் எபிசோடு 1 போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு யோசிக்காதீங்க, இன்னும் அனிமே ஆரம்பிக்கவே. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சோலாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் அங்கே என்னமோ நடந்துகிட்ருக்கு, எறும்புங்கள்லாம் என்னமோ பண்ணுது. இங்கே எறும்புகளை காமிச்சிட்ருக்காங்க. எறும்புங்க கூட நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரையுமே அந்த எறும்பு அடித்து போட்டுருது. சாஃப்ட் கலரில் இருக்கிற எறும்பு எல்லோரும் ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து தண்டரை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறா, வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை எறும்பு வருது. இதுதான் இந்த கூட்டத்தோட ராணியாக இருக்கும். அது கூட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறப்ப பயங்கரமாக போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. போட்டு குத்தி போட்டு முடிச்சிடுறாங்க. ஸ்பீடாகும். அடுத்து நிறைய ஒயிட் கலர் இருந்தது. ஒருத்தவங்க அவனோட ஃபுல் ஃபார்ம்லாம் போகிறாங்க. தண்டை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் வந்து எஸ்லாங்கோட லீடர் நின்றுட்டுருக்கோம். ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுறோம். ஆனால் அந்த வெள்ளை எறும்புகளுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளே நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதை இங்கே கன்னை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் தான் நம்ம சோலோ லெவலிங்கோட ஹீரோ சன் ஹின் ஹூ பேர். இப்போ வந்து என்ன இது ஒரு சிட்டியில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து மந்திரவாதிங்க. ஒரு ரேங்க் வரையும் இருக்குது. எஸ் ரேங்க், ஏ ரேங்க், இருக்குது. அப்போ இது ரேங்க் தான் லாஸ்ட்டு. பவரே இல்லாதவங்க இருப்பாங்க. இதில் தான் நம்ம ஹீரோ இருக்கேன். இவனுக்கு சுத்தமாக பவரே இல்லை. இங்கே வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போக போகிறாங்க. போர்ட்டலுக்கும் ரேங்க் இருக்குது. அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த போர்ட்டலில் பார்க்குறாங்க. போர்ட்டல் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த போர்ட்டல் ரேங்க் தான், நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து தனியாக பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கூட ஒரு பொண்ணு வருது. ரெண்டு பேர் தனியாக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசும்போது உனக்கு எதுக்கு நீங்கள் எவ்வளோ பவர் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஓகே இப்போ எல்லோரும் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சார், நம்ம போகலாம், நீ பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் கடைசியாக அவனுடைய கத்தியை எடுத்து உள்ளே போகிறான். சிட்டியை காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பிரசிடெண்ட்டுக்கிட்ட ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சிவப்பு எறும்பு கூட்டத்தை நம்ம எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து இந்த மான்ஸ்டரை அடிச்சு கொள்கிறப்ப ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறைய வெளியே போய் விற்றோம்னா நிறைய காசு கிடைக்கும். இங்கே ஹீரோவுக்கு என்ன சொன்னால் மான்ஸ்டர் கூட சண்டை போடுறப்ப அவன் கத்தியை உடச்சி அது இவன் கொத்திடுது. இன்னொரு கத்தி எடுத்து அதை கொத்திடுறது. இங்கே இது மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் விதமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தன் சொல்கிறியான், சார் உங்கள் சிவப்பெரும்பு நிறைய பேர் தோக்கடிச்சுட்டு இருக்காங்க சார். புதுசாக ஒயிட் கலரில் ஒரு எறும்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுடைய எஸ்லாம் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு மான்ஸ்டரை கொண்டுருக்காங்க. இங்கே அவனை வந்து ஒரு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கத்துறவங்க ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு. அடுத்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கான். அப்போ வந்து அந்த ஸ்டோனை பார்க்குறியான், எனக்கு ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு, எங்கள் அம்மாவோடைய நோயை சரி பண்ணிங்கன்னா நான் பார்க்குறேன். இதை பார்த்தா எல்லாருமே அதுக்குள்ளே ஒரு
குகையை பார்க்குறாங்க. உடனே எல்லோரும் உள்ளே போகிறாங்க. எல்லோரையும் பார்த்துட்டு உள்ளே போகலான்னு ரெடியாக இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போ நம்ம இந்த க்ளோவுக்குள்ளே யாரெல்லாம் போக சம்மதிக்கிறீங்க? சரி நாங்களாம் வரோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து இது வைத்தியம் பார்க்கணும், நம்ம அப்பா வந்து நோய் சரி பண்ணணும்னா இதில் போயிடாதனால அந்த ஸ்டோனை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து ஒரு பவர் டெஸ்ட் பண்ணுற மிஷின் இருக்குது. இந்த மிஷினை வச்சு தான் ஏ ரேங்கா எஸ் ரேங்கா அப்படின்னு ஈ ரேங்கான்னு கண்டுபிடிப்பாங்க. அது அவங்களுடைய பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். இங்கே வந்து காமிக்கிறாங்க ஒரு சிம்பிள் இருக்குது. இவன் தான் எஸ் ரேங்கோட லீடர். இவன் ரொம்ப பவர்ஃபுல். இவன் அந்த சோப்பை ரொம்ப கூட இது பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 2 பேர் ஸ்கூட்டியில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு எஸ் ரேங்க்கு மந்திரவாதி வந்து பேக் அடிச்சுட்டு போகிறப்ப ஊடால வந்து அந்த அசால்ட்டாக பிடிங்க எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க. அவங்க அந்த இது ஜம்ப் பண்ணி அசால்ட்டாக போயிடுறாங்க. அப்போ இங்கே எல்லாரும் உள்ளே நடந்து போகிறாங்க. ஹீரோ தான் கடைசியாக வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கேண்டில் பச்சாசம் போட்டுட்ருக்காங்க. இங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ஏன் நீ இப்போ இருக்க, ஒழுங்காக கூட உனக்கு சண்டை போட தெரியாதா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பேசிட்டு சொல்லும்போது வைக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய கதவை பார்க்குறாங்க. உடனே பார்த்தோன்னே அதோட லீடர் வந்து அதை தொட்டு பார்க்குறாரு. என்னமோ யாரையோ கூப்பிடுறாரு. இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துகிட்ருக்கு. மீட்டிங்னு சொல்ல முடியாது, எக்ஸாமே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரொஜெக்டரில் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கோணம்னு நிறைய பெரிய பெரிய சிலையெல்லாம் இருக்குது. அதில் வந்து